ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமெண்ட் ஆட்ஸ் டைம்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவி சினிமா சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ட் 3. ஸோ நான் வந்து சில மூவிஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி நைட் டைமு. ஓகே, இதோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மூவி வாங்கினதுலாம் உங்ககிட்ட ஆல்ரெடி காட்டிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு போஸ்டரில் வந்து ஐஸ்கிரீமும் குட் பாய்ஸ்னு ஒரு படம். ஸோ அது வாங்கியிருக்கேன் நான். ஓகே, சரி, நம்ம இப்போது தூங்க போகலாமா இல்லைன்னா ஒரு தடவை செக் பண்ணிட்டு போகலாமா? சரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் டெக்கரேஷனுக்கு எதாவது வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். பட்டு நம்ம பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. மேபி நிறைய டெக்கரேஷன் கடை தான் இருக்குது, அங்கெல்லாம் அதை போய் ட்ரை பண்ணலாம். இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. பட் இதான் டெக்கரேஷன் பண்ணால் நிறைய பேர் தான் வருவாங்க. ஓகே, இது வந்து செடிங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதில் எதாவது வாங்க முடியுமா? பிகாஸ் ஒரு நல்ல டெக்கரேஷன் பண்ணால் ஒரு நல்ல கடையை மதிப்பாங்க நம்ம சினிமாஸை. ஓகே, நான் ஆக்சுவலி இந்த கடையில் தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலி. ஓகே, இங்கே ஏதோ கடை இருக்குது. எல்லோ டம்ளர், ஃப்ளவர் வேஸ், டிஷ்யூ பாக்ஸு. ஓகே, ஓகே, இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நியூட்டன் ஸ்விங்குன்னு ஏதோ வந்துச்சு, அது ஒன்று வாங்கிக்கிட்டேன் டெக்கரேஷனுக்கு. ஸோ ஆனால் அது எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்னா தெரியல. ஓகே, இங்கே வந்து மியூசிக் ஐட்டம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து எதுவும் வாசிக்க முடியுமான்னு தெரில. பிகாஸ் நம்ம ஸ்கில்ஸில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த மாதிரி வாசிக்கிறதுலாம். ஸோ இதெல்லாம் வாசிக்க முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, பட் இந்த விஷயம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். இதுதான் இந்த கேமோட லாஸ்ட் பாட்டு. பிகாஸ் இந்த கேம் என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுதான் லாஸ்ட் பாட்டு. ஓகே, போலீஸின்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அங்கே ஜெயில் இருக்குது. இங்கே போலீஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் எதுவும் இன்ட்ராக்ட் கொடுக்க முடியல. ஓகே, நிறைய இடம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஜிம்முங்க. ஓகே, ஆனால் அவர் ஜிம்மோட ஓனர்கிட்ட பேசினா தான் நம்மளால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஆக்சுவலி சாப்பாடு வாங்குகிற இடம். நம்மளால் இந்த கேமில் ஆக்சுவலி சாப்பாடெலாம் சாப்பிட முடியுது. நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓகே, சிக்கன் நகெட் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வாங்குறதெல்லாம் நம்ம பேக் போயிடுதுங்க. பேக்கில் நமக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் பார்க்க மாட்டேன். டாக்கு சாரி யூ டோன்ட். ஓகே, அவர் எதுக்கும் மணி கேட்குறாரு, ஆனால் அவருக்கு தேவையான அளவுக்கு காசு நம்மக்கிட்ட இல்லையா. ஓகே, இப்போ இந்த நான் போனேன்ல, அங்கே லெவல் 6 அந்த மாதிரிலாம் காட்டுச்சு, லெவல் 8ன்னு. ஸோ அந்த இடம் வந்து எதுக்குன்னா, நமக்குன்னு ஒரு எனிமி இருப்பான், அவன் கூட சண்டை போடணும், அதுக்கு தான் அந்த இடம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஏற்றிக்கலாம். பட்டு இப்போதைக்கு அவர்கிட்ட கொடுக்க காசு இருக்குமான்னு தெரில, எவ்வளோ கேட்க போகிற அந்த மாதிரி தெரில. ஓகே, சும்மா பார்ப்போம். டுட்டோரியல். ஓகே, want to train your muscles, you can train yourself in the once bonus. Okay,
சாரி பட் யூ டோன்ட் ஹேவ் இனஃப் மணி. ஓகே, $100 கொடுக்கணுமாங்க? $100 கொடுக்கணுமா? சரி கொடுப்போம். ஆனால் இப்போதைக்கு நம்ம கிட்டே இல்லை அந்த டெக்கரேஷன் ஐட்டம். ஃபுட்டுலாம் சாப்பிட்டதில் நமக்கு போயிடுச்சு. ஓகே, வந்த இடத்தையும் தான் சுற்றிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இன்னும் சரியாக ரூட்டு எதுவும் தெரில. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து நிறைய மிஷின் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் போய் முடிக்குது. ஓகே, இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அங்கே லைட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ரவுண்டாக. ஸோ மிஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. level 16. ஸோ இது வந்து எதுக்குன்னா, இப்போ நம்மக்கிட்ட level 3 தான் இருக்குது. ஓகே, அது வந்து சண்டை போடுறதுக்குங்க நம்ம இனியும் கூட. ஓகே, இவர்கிட்ட வந்து நம்ம அனாயிங் கஸ்டமர் இருக்காதுங்கள. ஸோ அவருக்கு நம்ம அனாயிங் கஸ்டமர்ஸ் கிட்டே இருக்க திங்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்துடலாம், செல் பண்ணிடலாம் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு. ஸோ இந்த ஐஃபோனுக்கு $20, இந்த கேமராவுக்கு ஆக்சுவலி $10. ஓகேங்க, ஸோ பாருங்கள் காசு எடுத்து பாருங்கள் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. சூப்பர். ஓகே, இனிமேல் ஆனால் என் கஸ்டமர் வந்தால் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஆனால் இவர்கிட்ட வேஸ்டேஜ் போகிறதுக்கெல்லாம் கொடுக்க முடியல. ப்ளஸ் இந்த டெக்கரேஷனுக்கு வரவங்கள அதெல்லாம் கூட கொடுக்க முடியுது, ஆனால் வேஸ்ட்டு திங்ஸ்லாம் கொடுக்க முடியலங்க. ஏன்னு தெரில. வேஸ்ட்டு திங்ஸ் கொடுத்தாலே பெருசாக அதுக்கு அமௌண்ட் வராது. ஓகே பாருங்கள், ஒரு நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில, ஒருத்தனை துரத்திட்டுருப்பான். ஓகே பாருங்கள். ஸோ அவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கக்கூடாது, போயிடணும். ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அப்போனா அந்த ஹார்ட் மாதிரி இருக்குல்ல, அது ஏறும் ஹெல்த்து. ஸோ இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள், இந்த கேம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா விட்டுடலாமான்னு. பிகாஸ் இந்த கேம் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா திருப்பியாக மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன் இந்த கேமை. எப்படின்னா நான் ஆஃப்லைனில் ஆடி இப்போ நம்ம விட்டுருக்கோம்ல இந்த இடத்துலேருந்தே இதே காசை வச்சே நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். இதே படத்தை வாங்கி இதே மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி. ஸோ உங்கள் சாய்ஸ் தான். இல்லைனா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர்னு நான் ஒரு கேம் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே நான் வந்து கொஞ்சம் வீடியோ வச்சுருக்கேன், அது போடுவேன். பை.